ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. டவராவை அடுப்பில் வச்சுட்டு டவரா சூடானதும் 4 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட வாசனைக்கு பிரியாணிக்கு வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து நீளமாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் இருக்குல்லையா, அதை நீளமாக கட் பண்ணி ஒரு 7 வெங்காயம் நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. 7 வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி அதை எண்ணெயில் போட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்குதா? வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது அரைக்கட்டு புதினாவை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் இருத்து இதில் போட்டு ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா 5லேருந்து 6 நம்பர் பச்சை மிளகா வந்து நீல வாக்கில் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் ஈவனாக உங்களுக்கு ரோஸ்ட் ஆகும். நீங்கள் அதே மாதிரி நல்லா கலரும் போது நல்லா எல்லாமே ஈவனாக கலரிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எப்போவுமே வந்து டவராவில் செய்யும் போது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக ஈவனாக ரோஸ்ட் ஆகும் உங்களுக்கு ஆனியன் வந்து. வரதுக்குள்ளே பிரியாணிக்கு தேவையான பிரியாணி மசாலா எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, மராட்டி மொக்கு, அன்னாசிப்பூ, ரோஜா மொக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து தான் அந்த பவுட்ரு வந்து மிக்சியில் ஒரு 4-5 எல்லாத்துலேயும் 4-5 எடுத்து அந்த மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுட்ரை வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அதில் இந்த பவுட்ரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஆக்சுவலாக நான் முழுசாக எதையுமே யூஸ் பண்ண மாட்டேன். பசங்க அந்த முழுசாக இருந்ததுன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவாங்க இல்லையா. இப்போ பவுட்ராக நீங்கள் போட்டிங்கன்னா வாசனையும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பசங்க அதை எடுத்து வெளியில் போடவும் மாட்டாங்க. இது உடம்புக்கு எல்லாமே நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணுற எல்லா மசாலாவுமே உடம்புக்கு நல்லது தானே. அதை போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து தக்காளி ஒரு 6லேருந்து 7 நம்பர் தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போடணும். தக்காளியை போட்டு தக்காளி போட்ட உடனே உப்பு, மஞ்சத்தூள் 2மே ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கும். உப்பு வந்து நான் 5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், பாஸ்மதி ரைஸ், அதனால உப்பு அதுக்கு தேவையான அளவு போட்டுட்டேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் கிண்டி விட்டு அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடும். இந்த டம்ளரில் தான் நான் வந்து 5 டம்ளர் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ். அதை ஏற்கனவே நான் சோக் பண்ணி 1/2 hour வச்சுட்டேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டே வருது பாருங்கள். வெங்காயம் தக்காளி வதங்கிறது தான் பிரியாணிலே மெயின். நீங்கள் வெங்காயம் தக்காளி வதங்காமல் போட்டிங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்காது. நல்லா வதங்கணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணி தக்காளி எல்லாம் நல்லா இதாகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பக்கத்துலேயே இருந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும். 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 kg சிக்கனை வந்து நல்லா தக்காளி வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கா. சிக்கன் ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடணும். சிக்கனும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பொறுமையாக கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு 1/2 லெமன் எடுத்திருக்கேன் நான். 1/2 லெமன் எடுத்து அதோடய ஜூஸை வந்து இதில் பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சிட்டு சில்லி பவுட்ரு வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்து நான் வந்து 4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். நான் 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால எங்களுக்கு அந்த காரம் போதும் அப்படின்றதுனால நான் 4 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ரெட் சில்லி பவுட்ரு போட்டுட்டு நல்லா மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுட்டு நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரைஸ், பாஸ்மதி ரைஸு, அதையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கணும். சரியா? அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஆக்சுவலாக 5 டம்ளர் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன்.
இந்த 5 டம்ளர் ஆஃப் ரைஸுக்கு வந்து 10 டம்ளர் ஆஃப் வாட்டர், அதாவது ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள். அந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம டவரால் செய்யும் போது 1:2 ரேஷியோவில் நம்ம ஊற்றினா கரெக்டாக வரும். ஊற்றிட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி வரணும். உப்பு, மசாலா, காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அதை மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ்வு, ஹை ஃப்ளேம் வேண்டாம். அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் தண்ணி கம்மியாகி ரைஸ் வெந்த மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தோசை தவா எடுத்து ஸ்டவ்வில் ஹீட் பண்ணுறோம். நல்லா தோசை தவா எடுத்து ஹீட் பண்ணுங்கள். நல்லா ஹீட் ஆன உடனே நம்மளோட பிரியாணி பண்ணியிருக்கோம்ல, அந்த டவராவை எடுத்து அந்த தோசை தவா மேலே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். திறந்து பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு இதாகிருக்கா. இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதை தூவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் அந்த தோசைக்கல்லில் இருக்க சூட்லேயே வந்து பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.